அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th நியூ புக்ல இருக்கக்கூடிய தமிழ் பாடங்கள். ஓகேங்களா? 10th தமிழ் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைன் பில்டிங் கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். ஸோ போன ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஏர் புதிதா என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ இது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூப்பாரா படைப்புகள், அதாவது கூப்பா ராஜகோபாலனுடைய படைப்புகள்ல அது இடம்பெற்றிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி 102வது கொஸ்டின்ஸ். அந்த கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்றும் பட்டங்களை கொண்ட மன்னன் யார் கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இரண்டாம் ராசராச சோழன் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு. ஸோ எப்ப வந்து வ.உ.சி வந்து தொடங்கினாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 1906 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1931 அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. மாப்போஸ் சிவஞானத்தின் தாஸ் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து கட்டுரை பாடப்பகுதியில் தொடுக்கப்பட்டுள்ளது. ஒண்ணு இல்லைங்க, எந்த நூலிலிருந்து ஒரு ஒரு கட்டுரை, அதாவது தன் வரலாற்று நூலிலிருந்து ஒரு கட்டுரை வந்து இப்ப நம்ம 10th புக்ல பாடப்பகுதியில கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ எனது போராட்டம் அப்படிங்கிற அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல இருந்து இந்த பாடம் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அடுத்த கேள்வி 106, அதாவது 6வது கொஸ்டின்ஸ். மாப்போ சிவஞானம் அவர்கள் டேஸ் வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் எந்த ஆண்டு வரை சட்ட மேலவை தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து சட்டமன்ற மேலவை மற்றும் எந்த வருஷத்துல வந்து எந்த வருஷம் கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1952 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1972 முதல் 78 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இருந்திருக்காரு. ஸோ உறுப்பினராக இருந்தது 52 டு 54. ஸோ தலைவராக இருந்தது 72 டு 78. ஸோ அந்த கான்செப்ட். அடுத்த கேள்வி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல்கள் என்ன கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ வரலாறு கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி. சரியான விடையை தேர்வு செய்ய, சரியான விடையை தேர்வு செய்திருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ ஒண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சு அப்படிங்கிறது ஒரு நம்ம நீதிபதி. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்வராயன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாநகர தந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவசகாயம் செல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழரசு கழக தோழர்கள். சர்தார் KAM பணிக்கர் என்பது மொழிவாரி ஆணைய தலைமை. இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த கூப்பாரா, அதாவது கூப்பா ராஜகோபாலன் டேஸ் என்ற ஊரில் பிறந்துள்ளார். ஸோ எந்த ஊர்ல வந்து பிறந்தார்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கும்பகோணம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய எல்லாம் தெரிஞ்சுதான் போட்டிருக்கோம். ஸோ பாருங்க. கூப்பா ராசகோபாலன் அவர்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானதுன்னு கேட்டாங்க. ஸோ மிகச்சிறந்த ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்கள் ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். இவருடைய மறைவுக்கு பிறகு இவரது படைப்புகளுக்கு அகலியா, ஆத்ம சிந்தனை ஆகியவை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளது. சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 1ம் 2ம் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் 2மே கரெக்டானது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. சொல்லும் பொருளும் சரியானது கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சொல்லும் பொருளும் சரியானது. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இந்த பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்போர், அந்த ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போர், மண்ணுள் வந்து ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படிங்கிறது சிற்பி, கிளை என்பது துணி, நொடை என்பது விலை. இது எல்லாமே சரியான விலை. அடுத்த கேள்வி பாருங்க. சரியாக பொருந்தியுள்ளது எது கேட்கிறாங்க. ஓகேங்களா? சரியாக பொருந்தியுள்ளது. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பாருங்க, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கல் விற்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வலைசியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் விற்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பரதவன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்மையான உப்பு விற்கும் பொருள் யார் கேட்குறாங்க. ஸோ ஓசுனர்னு சொல்றாங்க. எண்ணெய் விற்போர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எண்ணெய் விற்போர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓசுனர். ஓகேங்களா? இந்த வெண்மையான உப்பு விற்போர் வந்து பார்த்தீங்கன்னா உமனர் சொல்லுவோம். ஸோ 3வதுக்கு உமனர் அப்படிங்கிறத சரியான விடை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் செக் பண்ணி பார்த்துக்கங்க.
அடுத்த கேள்வி பாருங்க, இலக்கண குறிப்பு தருகிறது. ஸோ வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வண்ணமும் சுண்ணமும் அப்படிங்கிறது என்ன கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ எண்ணுமை அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த பாருங்க, சிலப்பதிகாரத்தில் டாஸ் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதை உள்ளது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ புகார் காண்டம் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பெருங்குளத்து காதலன் என்று குறிப்பிடப்படுவது யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ பெருங்குளத்து காதலன் என்று குறிப்பிடப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கண்ணகி அப்படிங்கிறத அதுக்கான சரியான விடையை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தில்லியில் யாரை சந்தித்த போது ரகுபதி ராஜாராம் என்ற பாடலை பாடியுள்ளார். ஸோ பாடலாம் கேட்கிறேன். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் சி. ஸோ காந்தியடிகள் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, டேஸில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் டேஸ் விருது பெற்ற போது அவரை தொட்டு தடவி பாராட்டி பார்வையிழந்த ஹெலன் கெல்லரை அவரால் மறக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ 1954 எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தாமரை அணி விருது பெற்ற பொழுது அவரை தொட்டு தடவி பாராட்டி இந்த பாவி இழந்த ஹெலன் கிளரை அவரை மறக்க முடியவில்லை என்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் யார் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படிங்கிறவருக்கான சரியான விடை. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, சரியாக பொருந்தியுள்ளது என்று கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க, சரியான பொருந்தியுள்ளது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்கணும் சரியான ஆன்சர். சரி பார்த்துடலாம் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் எம்.எஸ். சுப்புலட்சுமி பார்த்தீங்கன்னா மகசேசே விருது, தாமரை அணி விருது, இந்திய மாமணி விருது பெற்றிருக்காங்க. ஸோ டேரக்டர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி. ஓகேங்களா. இந்த பால சரஸ்வதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை செவ்வணி விருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாகித்ய விருது கொடுத்துருக்காங்க. ஸோ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தாமரை திரு விருது, வாழ்வுரிமை விருது, காந்தி அமைதி விருது கரெக்டான ஆன்சர். அடுத்த சின்னப்பலை என்பது பெண்ணாற்று விருது, இல்ல இது ஔவையார் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் உழுவருக்கே நிலம் உரிமை இயக்கம் தொடங்கியவர் யார். உழுவருக்கே எல்லா இடம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன, கோட்டைகளை காத்தல் வேண்டி உள்ளிருந்து முற்றுகையிட்ட பகையரசரோடு டேஸ் பூவை சூடி போரிடுவர். ஸோ எந்த பூவை சூடி வந்து பார்த்தீங்கன்னா போரிடும் கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நொச்சி பூவை சூடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருந்தே வந்து நம்ம போட்டிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் சரியானது என்று கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்காலிக்காரர் அப்படிங்கிறது முத்துச்சாமி, வேறுக்குள் நீர் என்பது ராஜன் கிருஷ்ணன், என் கதை என்பது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். இது எல்லாமே கரெக்ட். அக்னி சிறகுகள் என்பது பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ இது நேர்ந்துட்டு இதுதான் மட்டும்தான் தவறாது. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, வள்ளரின் பொருள் இரவலுக்கு பொருள், வள்ளரின் வறுமை இரவலரின் வறுமை என்று குறிப்பிட்டவர் யார் இருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. பெரும் பதுமனார் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பது. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கின்றவர். இது சொன்னது யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நற்றிணையில நல்ரத்னார் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சரியான. அடுத்த கேள்வி பாருங்க, 'ஏசாம் ஆண்டு கலங்காதிரு மனமே' என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன். ஸோ எந்த பாடல் தான் ஃபர்ஸ்ட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1949 முதலா கலங்காதிரு மனமே அப்படிங்கிற மூலமா தான் ஃபர்ஸ்ட் உள்ள வராது கண்ணதாசன். அடுத்த கேள்வி, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்ய குற்றமின்றி வேறு யாரம்மா. இந்த பாடல் வரிகள் யாருடைய சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கண்ணதாசன் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. ஓகேங்களா. கண்ணதாசன் தான் இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்துள்ளது இருக்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே சொல்லிடுறேன். இதுக்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ நாளுக்கு ஒரு முறை மலர்வது என்ன பூ கேட்கிறாங்க. ஸோ சம்பகம்.
ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது. ஒரு நாள்ல மலர்வது செம்பகப்பூ. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மலரக்கூடிய பூன்னு கேட்கிறாங்க. ஸோ பிரம்ம கமலம் அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் போது பார்த்தீங்கன்னா மூங்கில் பூ அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தியுள்ளது கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், கரெக்டான்னு பார்த்துக்குங்க. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெண்பா என்பது 5 வகைப்படும். ஆசியப்பா என்பது 4 வகைப்படும். கலிப்பா என்பது பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். ஸோ வஞ்சிப்பா என்பது 2 வகைப்படும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியாக பொறுத்துள்ளது. மீண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. ஸோ வெண்பா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வெண்பா என்பது செப்பலாசை பெற்று வரும். ஓசை இல்லை. ஆசியப்பா என்பது அகவலாசை பெற்று வரும். கலிப்பா என்பது வந்து பாத்தீங்கன்னா துள்ளலோசை. வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை. சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ், ஈரசை சீர் அதாவது அசை மற்றும் வாய்ப்பாடு அடிப்படையில சோ நம்ம எதெல்லாம் சொல்லணும் கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ பார்த்தலாம். ஸோ நேர் நேர் என்பது தேமா, நிறைநேர் என்பது புளிமா, நிறை நிறை என்பது வந்து பாத்தீங்கன்னா கருவிலம், நேர் நிறை என்பது பூவிலம். இதுதான் வந்து இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, நூல்கள் மற்றும் ஆசிரியர் பெயர்கள் சரியான கேட்கிறாங்க. ஸோ அறமும் இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லிடுறேன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 1, 2, 3 மூணுமே கரெக்டானது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்டது ரிப்பீட் ஒரு டைம் வந்துருக்கு. ஸோ அறம் அரசியல் என்பது வரதராசனார், அபிகவிதைகள் என்பது அபி, எண்ணங்கள் என்பது MS உதயமூர்த்தி, அக்னிசிறர்கள் என்கிறது தப்பு. அடுத்த கேள்வி பாருங்க, ஜெகநாதன் அவர்களின் புதினங்களில் சரியானது கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விடை தெரியுங்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா ஆப்ஷன்லாம் நம்ம அதை கொண்டு வரவே கிடையாது. ஓகே, ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ பாரிசிக போர், சுந்தரகாண்டம், இன்னும் ஒரு பெண்ணின் கதையில் கரெக்டான ஆன்சர். ஸோ பார்த்திபன் கனவு, அலையோசை என்பது கல்வி. ஸோ பார்த்திருப்போம். உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், ஒரு நடிகை, நாடகம் பார்க்கிறாள் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 2 மட்டும் தவறானது. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சிறுகதை மன்னர் அழைக்கப்படுவர் யார்? சிறுகதை மன்னன் நம்ம யார் சொல்லி கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெகநாதன் என்பது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, முகமது ராஃபி என்ற இயற்கை கொண்ட நாகூர் ரூமி அவர்கள் கவிதைகள் மற்றும் நாவல்களில் சரியானது கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 1, 2, 4 சரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வந்து காமிக்கவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நதியின் கால்கள், 7வது சுவை காட்டு, சொல்லாத சொல், கப்பலுக்கு போன மச்சான், ஓகேங்களா? இது எல்லாமே தப்பு. ஸோ கிராமத்து நதிங்கிறது இது கிடையாது. இது மட்டும் தவறானது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, தேம்பாவணி நூலின் ஆசிரியர் கேட்கிறாங்க. ஸோ தேம்பாவணி நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ வீரமாமுனிவர் அப்படிங்கிறதுக்கான சரியான பதில். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போய்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க, சொல்லும் பொருளும் சரியான வரிசை கேள்வி செஞ்சிருக்காங்க. இது சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அனைத்துமே சரியானது. இதுல பாருங்க, இந்த சேக்கை என்பது படுக்கை, யாக்கை என்பது உடல், பிணித்து என்பது கட்டி, வாய்க்கை என்பது பயனுள்ள. எல்லாமே சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, இஸ்மத் சன்னியாசி என்னும் எந்த மொழிச்சொல், எந்த மொழி சொல்லுன்னு கேட்கறாங்க. இதோட பொருள் என்ன கேட்கறாங்க. ஓகேங்களா? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாரசீகம், தூய கருவி அப்படிங்கிறது பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வீரமாமுனிவர் எழுதிய நூல்களில் சரியானதுன்னு கேட்கறாங்க. ஸோ வீரமாமுனிவருடைய நூல்கள் எழுதி கேட்கறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 1, 3, 4 கட் அப்படிங்கிறாங்க. ஸோ 2வது மட்டும் தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ தமிழின் முதல் அகராதி, சதுர அகராதி, சிற்றிலக்கியங்கள் எல்லாமே இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே வருது. பரமாத்மா குறுகதைகள், தொன்னூல் இலக்கம், இலக்கண நூல் எல்லாமே வந்து வருகிறாங்க. ஸோ ஆற்றத்தி ஆதிமந்தி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் இது. அடுத்த கேள்வி, இயேசு காவியம் என்ற நூலை எழுதியவர் யார் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கண்ணதாசன் என்பது இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் சரியாக பொறுத்துவது என்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர்.
ஸோ அதுல வந்து நம்ம டேரக்டாவே கொடுத்துட்டோம். ஸோ யானை சவாரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாவண்ணன், கல்மரம் என்பது திலகவதி, அன்றைய திங்கள் வெண்ணிலவில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகேச பாண்டியன், அக்னிசெல்வி என்பது அப்துல் கலாம். இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மகாகவி பாரதி அச்சமலை அச்சமலையின் பாடலுக்கு முன்னோடியாக இருக்கும் பாடலை பாடியவர் யார் கேட்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதற்கான சரியான ஆன்சர். ஸோ எல்லாமே அவர் தான். ஸோ அப்பர் வாசிகர் பரமசனர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லக்கூடியதான். அடுத்த கேள்வி, அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1946 அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, உலகின் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதை புதுப்பித்து விடலாம் சொல்றாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கால்டுவெல் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி, அரை வயிற்று கஞ்சிக்காக அல்லால் போடும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறிய யார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அம்பேத்கர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, இவற்றுள் எது பழந்தமிழ் குமரி கண்டத்தின் ஓடிய ஆறுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பள்ளியூர் ஆறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, இவற்றில் வரலாறு கூறாத அறிவுரை, வரலாறு வந்து கூறாத அறிவுரை என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 4 மட்டும் வந்து சொல்ல கிடையாதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, பொருளை சித்து பொய் பேசாதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதுன்னு இருக்காங்க. ஸோ மற்ற 3மே கரெக்ட், 4 மட்டும் தவறு இருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி, உருமிழத்து உதவா துவர் நிலம் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. புறநானூர்ல புறநானூறு மற்றும் கபிலர் ரெண்டுமே இடம்பெற்றிருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க, நீரில் வந்த நிமித்தறி புறவையும் தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கடியலூர் உரித்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. சரி, இதற்கான சரியான ஆன்சர் பாத்துங்க, கோதில் மொழி கொற்றவனார் என்பது யாரை குறியும் கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சிவனை குறிக்கக்கூடியது. அடுத்த கேள்வி, பிரித்து எழுதுக தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிறது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மற்றும் சி ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ தன் பிளஸ் குறிப்பு பிளஸ் ஏற்றம் பிளஸ் அணி, இதுதான் தற்குறிப்பேற்ற அணி. அடுத்து பாருங்க, மேல்நோக்கும் நீள்வயல் சூழ் வித்துவான் கோட்டம்மா வரிகள் யாருடைய கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. மேற்கூறிய அனைத்தும். ஸோ குலசேகர ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்காவலன், கூடல் நாயகன், ஒலிக்கோ அப்படிங்கிற பேர்ல நம்ம அழைக்கிறோம். அடுத்து கை பாருங்க, உலகம் எனும் தமிழ் சொல் எந்த சொல்லிலிருந்து அடியாக பிறந்தது கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ உளவு அப்படிங்கிற சொல்லில் வந்து பிறந்தெடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, அண்ணாவின் கடிதம் எந்த இதழில் எழுதப்பட்டுள்ளது. ஸோ அண்ணாவினுடைய கடிதம் எந்த இதழில் எழுதப்பட்டுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ காஞ்சி அப்படிங்கிற இதழில் வந்து எழுதப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிர்தமென இனிக்கும் பொங்கல் திருநாளாம் பாடல் யாருடையது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ துரைராசு என்கின்ற முடியரசன் அவர் சொல்லப்படுகிறது. அடுத்த கேள்வி, பொறை எனப்படுவது. ஸோ பொறை எனப்படுவது என்ன கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ போற்றாரை பொறுத்தல் என்பது பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். அடுத்த கேள்வி பாருங்க, திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கு, ஒரு மதத்தார்க்கு, ஒரு நிறத்தார்க்கு, ஒரு மொழியார்க்கு, ஒரு நாட்டார்க்க உரியது என்று அது மண்பதை உலகம் பொது, எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. திருவை கல்யாண சுந்தரங்கிறத சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, மெல்ல மேல மர சிறு ஓகேங்களா, மெல்ல மேல மர சிறுகதையின் மையக்கருத்து வசனம் யாரு கேட்கிறாங்க. எதை சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. புகைப்பிடித்தல் பத்தி சொல்லுது அப்படிங்கிறத சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, சரியானது அதாவது சரியான விஷயம் கேட்கறாங்க. சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பி தான். ஸோ 2, 3 என்னன்னு பார்ப்போம். ஸோ கோபாலமேனன் சத்யபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக பிறந்தவர் எம்ஜிஆர். கடின உழைப்பே ஒரு நாட்டிற்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்று கூறியவரும் இவர்தான். இந்த ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, ஓரிரு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல், அறவழியில் பொருளேற்றல் போன்ற உயரிய பண்புகளை கூறும் நூலை எதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நற்றிணை. நற்றிணை தான் சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி பாருங்க, பொருளவராய் பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள்
குறளில் பயின்று வரும் அணின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, சொல் பின் சொல், அதாவது சொல் பின் வருவதை இணைப்பிக்கிறது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்விக்கு போய்க்கலாம். பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்மேல் எழுத்து போலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம உறுதி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஊமை, அதாவது ஊமை கண்ட கனவு போல அப்படிங்கிறது இயலாமை, ஊசியும் நூலும் போல அப்படிங்கிறது மயக்கம், மது உண்ட குரங்கு போலங்கிறது நெருக்கம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஊசியும் நூலும் போல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நெருக்கம் காமிச்சிருக்கோம். மது உண்ட குரங்கு போலங்கிறது மயக்கம். ஓகேங்களா? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்க, மன வலிமையுடையோர் என்னும் பொருள் தரும் சொல் இதுன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உறவோர் தான் வந்து மன வலிமையை சொல்லுவோம். அடுத்த கேள்வி, பதிம கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்று கொண்டார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, மகா வித்வான் சபாபதியோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி இருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிதழ் வேண்டும் சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன் என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டி புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் கூறியவர் யாரும் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன் என்பது இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, வினையே ஆடர் குயிர் அப்படிங்கிறது என்ன கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் சொல்லிடுறேன். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ வினையே ஆடர் குயிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறுந்தகை. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னீர் வழக்கம் மௌலிக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். உடம்பை வளர்த்து உயிர்த்து என்பது திருமூலர். விரல் பத்து மூலதனம் என்பது தாரா பாரதி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 6. இதுக்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். பாருங்க, 6 என்பது வலி, அடவி என்பது காடு, கடல் என்பது நெருப்பு, புலால் என்பது இறைச்சி. இதான் வந்து சரியான வழி. அடுத்த கேள்வி பாருங்க, சிரமம் முகம் இலக்கணம் குறிப்பு தருக. ஸோ சிரமம் முகம் என்பது இலக்கண குறிப்புல நம்ம என்னன்னு சொல்லுவோம் போட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எண்ணுமை அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, திருநாவுக்கரசர் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது என்று கேட்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான தவறான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறானது. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தார், பெற்றோர் புகழனார் மாதிரியார், தனக்கையார் கிளவதியார், தாண்டகம் பாடு வல்லவர், தாண்டகம் அழைக்கப்படுகிறார், கிபி 7ஆம் எல்லாமே கரெக்டானது. ரெண்டு மட்டும் தவறானது. அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துகையில கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ பார்க்கலாம். ஸோ அரியாசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்காதனம் அப்படிங்கிறது தான். அடுத்து ஏர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அழகு, இந்த நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை, சீத்தையர் அப்படிங்கிறது போலிப்புலவர் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, ரூபாவளி காலாவதி முதலிய நற்றமிழ் நாடகங்களை இயற்றுகிறார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பதிமாற்றம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, மெய்தின் அரும்பி விதிர் விதித்து உன் விரையால் கால்கோன் என்ற பாடலில் இந்த கலல் அப்படிங்கிற வகையின் பெயரை கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸோ ஆகுபெயர் என்பது இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, சங்க இலக்கியங்கள் மொத்தம் அடிகள் எத்தனை கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ 26,350 சரியான விடை. அடுத்து பாருங்க, தமிழ் மொழியே இரவா நிலை தரும் என்று கருதியவர் யார்? இந்த கருதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸோ வரலாறு என்பது ஆன்சர். அடுத்து பாருங்க, ராமபிரானிடம் பக்தி மிகுதியாக வாய்க்கப்பட்டவர் யார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஸோ குலசேகர் ஆழ்வார் என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, நாடக பாங்கில் அமைந்த எத்தகைய நூல்கள் எதுன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, கலித்தொகை என்பது இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, விடை பொருந்தாதவற்றை தேர்வு செய்ய. விடையில பொருந்தாதவற்றை கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இது. ஸோ விளம்பு என்பது தவறு, இறை செப்பு பதில் என்பது விடைக்கானது தான். அடுத்த கேள்வி பாருங்க, மண்டை சிறப்பி உலகம் தொழும் மணக்கொகை சிறுத்த இளம் என்ற பெயரையும் பெரியாரை போற்றியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதி தாசன். அடுத்த கேள்வி பாருங்க, ஆனால் அம்பேத்கர் தனமற்றவர், மிகவும் ஆர்வத்துடன் விரைந்து தன்னந்தனியாக செயல்பட்டவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியினை கருமமே கண்ணாக இருந்தவர் என்று கூறி யார் கொடுத்தாங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, உடன் உடன்பட்டு கூறுதல். ஸோ உடன்பட்டு கூறுதல் அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்க்கலாம்.
சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நேர்விடை அப்படிங்கிறதா இதனால சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்க. ஸோ பொருத்தமானது சொன்ன சரியா கேட்கறாங்க. ஸோ இதோட சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஸோ வால் குலைத்து என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறத இருக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, உடையான் இலக்கம் குறிப்பிட்டிருக்க. உடையான் என்பது இலக்கு என்ன கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், வினையால் அணையும் பேர், வினையால் அணையும் அப்படிங்கிறத சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, பொருள் முதல் ஆறினம் தோற்றின் முன் ஆறனும் வினை முதல் மாத்திரை விலகு. ஓகேங்களா? என்னும் நன்னூர் நூற்பா எதனை காட்டுகிறது கேட்கிறாங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ திருநிலை வினைமுற்று அப்படிங்கிறத சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, நின்று ஈந்து என்புக்கு நொடியவன் தொழுது தம்பி இந்த நெடியவன் என்று அழைக்கப்படுவோர் யார்? ஸோ நெடியவன் அப்படிங்கிறது நம்ம யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ராமன் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, களவு பொய் காமம் சினம் முதலிய குற்றங்களை நீக்கியவர் யார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்புதலடியார் என்பது சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பாண்டிய நாட்டில் சிறந்த நதியாக வைகையை புலவர் வைகையை வந்து என்ன சொல்லிடுறாங்க, புலவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நாவிற் பொருந்திய பூங்கொடி என்னும் பொய்யா குளற்குடி என்று புகழ்ந்தொருத்தவர் யார் கேட்கிறாங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் இளங்கோவடிகள் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, எங்கெல்லாம் காணிடும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் பண்ணமிடா என்று பாடியவர் யாரும் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. பாரதிதாசன் என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மண் தேய்த்த புகழினார் என்று புகழப்படுவர் யாரும் கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கோவலன் என்கிறதா இருக்கான சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ அடுத்த கேள்வி, பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரியான ஆன்சர் டேரக்டர் கூடியது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இதுல என்ன பாத்தீங்கன்னா குறிஞ்சி என்பது இந்த காந்தல் காமிக்கிறாங்க. ஸோ முல்லை என்பது தோன்றி, நெய்தல் என்பது காலை, பாலை என்பது புறவம் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. பாருங்க, இதுல கடைசி கொஸ்டின்ஸ் வந்துட்டோம் பக்கமா. இவற்றில் தொடர்பு இல்லாதது கேட்கறாங்க. பேச்சுக்கலைக்கு தொடர்பு இல்லாதது. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. வெங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்த கேள்வி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ பார்த்துடலாம். ஸோ சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை என்பது சீர்திருத்த காப்பியம், சிந்தாமணி என்பது வருண காப்பியம், குண்டலகேசி என்பது சொற்போர் காப்பியம் என்றதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம். ஸோ பெரிய புராணம் அரங்கேற்ற இடம் கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. திருவரங்கம் என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, வட்கார் மேற் செல்வது எந்த திணை கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. வஞ்சி திணை என்பது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுதுன்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. யாமம் என்பது சரியான விடை. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் கொஸ்டின், பூம்புகாரில் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. அகழ்வாய்வு மேற்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1963 என்பதற்கான சரியான ஆன்சர். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஸோ போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டோம். ஸோ இப்போ ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 10th மட்டுமே 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11th கூடிய மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?